पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். உலகத்தில் பொதுவாக அறக்கட்டளைகள் நடத்துகிறவங்க இருப்பாங்க. அறக்கட்டளையை நடத்தும் பொழுது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொஞ்ச நாள் நடக்கலைன்னா பணம் மிச்சமாயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி எப்படியில் போடும், அறக்கட்டளை எதிர்காலத்துக்கு பயன்படலாம்னுவாங்க. சில பேர் இல்லை அதை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தணும், நிறைய பணம் இருந்தால் வீடடிக்கக்கூடாது, நல்ல நிகழ்ச்சியோடு நடத்து அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம மயிலாப்பூர் வேதாந்த சீனிவாச சன்னதியில் சார்ந்ததாக ஒரு அறக்கட்டளை ஆண்டாளம்மாள் ட்ரஸ்ட். அந்த அறக்கட்டளை கோயில் நிர்வாகம் பண்ணுறது. அந்த அறக்கட்டளையில் ஒரு சமயம் சில நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத நிலை வந்து பணம் சேர்ந்து கொடுத்து, அப்போ இருந்த ட்ரஸ்டி குமாரவாடி வரதாச்சார் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு உபன்யாசம் வைக்கணும், அதுதான் இந்த ட்ரஸ்டினுடைய ஏற்பாடு. நிறைய மக்கள் வந்து கூடி கேட்டு ரசிக்க முடியாது, ஒரு சீரியஸ் உபன்யாசம் வச்சுடலாம் அப்படின்னு அவர் தீர்மானித்தார். அப்பொழுது யாரை வச்சு அந்த உபன்யாசம் பண்ணுறது அப்படின்னு அவர் நினச்ச பொழுது என்னுடைய அதிருஷ்டவசத்தினால என் பெயர் அவருக்கு ஞாபகம். நான் சொல்கிறது 1982, 18-25 ஆயிடுத்தா, 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி. என் மகன் அப்போ தான் பிறக்க போகிறான். அவர் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து சந்தித்து தேசிகனுடைய ஒரு ஒர்க் யாதவாபியம், கிருஷ்ணனுடைய வரலாறு முழுக்க சொல்லக்கூடிய மகாகாவியம், 24 சர்க்கங்கள். அதற்கு அப்பய தீட்சர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒரு அதிக நூல் எழுதிய ஆத்தர் வந்து சாட்சாத் திருவேங்கடமுடையாருடைய அவதாரம் என்று கொலவப்படுகிற சுவாமி தேசிகன். அந்த ஒர்க்குக்கு சான்ஸ்கிரிட் ஸ்லோக வடிவில் உள்ள அந்த பெரிய காவியத்துக்கு கமெண்ட்ரி எழுதியவர் தட்சிணாமூர்த்தியின் அவதாரமாகவே போற்றப்படும் அப்பய தீட்சிதர். அப்படி தான் எப்பேற்பட்ட ரூல் பாருங்கள். அந்த யாதவாபதியத்தை ஒரு 24 நாள் உபன்யாசம் பண்ணும். நல்ல வாய்ப்பு நமக்கும், சரின்னு ஏற்றுனேன். அந்த யாதவாபதியத்தை 24, அப்போல்லாம் வசதிகளை கிடையாது. எங்கேருந்து கோட்டூர்புரத்தில் குடியிருந்தேன், எங்கேருந்து மயிலாப்பூர் போகிறதே கஷ்டம். கோயிலில் கோட்டூர்புரம் போகணுன்னா 4 ஒரு பஸ்ஸு ஊரெல்லாம் சுற்றி மயிலாப்பூர் போகும், அது அடிக்கடி வராது. அப்போ நமக்கு அவ்வளோ பெருமையும் வரல, ஒரு டாக்ஸி கொடுங்க வண்டி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால் நானும் ஒரு குறுக்கு வழியாக அடையார் நதியை கிடக்கிற பாலத்தினால் கடந்து அண்ணண்ட போய் அங்கே ஒரு ஆட்டோ ரிக்ஷா இதே வச்சுன்னு போவோம். இப்படி ஒரு காலம். அந்த 24 நாள் உபன்யாசத்துக்கு டாபிக் போட்டு கொடுக்க சொல்லிட்டார்.
டாபிக் போட்டுட்டே வந்தேன். கிருஷ்ண ஜனனம், வெரி குட். அதுக்கப்புறம் பூத்தனா மோக்ஷம், வெரி குட். அதன் பிறகு எம்பெருமான் பண்ணின அற்புதமான லீலைகள், தாமோதர லீலை, உரோட கட்டி போட்டேன் யசோதை. அப்புறம் ஒன்று போட்டேன், அழகான வார்த்தையை போடுவேன், நீலா விவாகம், நீலையின் கல்யாணம். அதற்கப்புறம் கோவர்தனோத்தாரம், ராசக்கிரீடை, இப்படி போட்டு கடைசியில் முடியரிச்சு ருக்மிணி கல்யாணம் முடித்து 24 டாபிக் போட்டேன். கல்யாணம் கடைசியில்னா வரும். முதல்லையே நீலா கல்யாணம் கிருஷ்ணருக்கு கோகுலத்தில் இருக்கிற போட்டீரே அப்படின்னு கேட்டார் அவர். சுவாமி, இது யாதவாபியத்தில் வர்றது, ஆழ்வார்கள் பாட்டை அடியுற்றி தேசியர் பாடியிருக்கார். கண்ணபிரான் கோகுலத்தில் இருந்த பொழுதே கண்ணபிரானுடைய மாமன் மகள் நந்தகோபருடைய மைத்துனன், அவர் இதில் இருக்கார், நேபாள் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆயர்பாடி வச்சிருக்கார், கும்பன்னு பேர். யசோதையின் பிரதர் அவர் மகளை திருமணம் செய்து கொண்டார். 7 காளைகளை அடக்கி அவளை திருமணம் செய்து கொண்டான் என்ற வரலாறு வருது. அதை கண்ணபிரான் கோகுலத்தில் இருக்கும் பொழுதே அதை ஜெயிச்சுட்டான். அப்போ வயசாகலை, 7 வயசு தான் ஆகலை இன்னும். அதெல்லாம் அந்த நப்பினையும் கூடயே அனுப்பிச்சுட்டார் அவர் கும்பர். இந்த குழந்தை எப்போ பெரியவனா அப்போ கல்யாணம் பண்ணி வைன்னு, நானும் வரேன்னு சொல்லிட்டார். அந்த 7 காளைகளை அடக்கி அவன் கல்யாணம் பண்ணி கொண்டதுனால நப்பினை விவாகத்தை தேசியன் அங்கேயே ஆழ்வார் பாடலை வைத்து சொல்லியிருக்கார். எம்பெருமானுக்கு வயசுன்னு ஒன்று உண்டான, நமக்கு தான் அதெல்லாம். அதனால் மாயாக நடிக்கிறான் பகவான். குழந்தைகளாக சில பேருக்கு காட்சி தருவான் ஒரே சமயத்தில், சில பேருக்கு ஹீரோவாக காட்சி தருவான், சில பேருக்கு யமனாக காட்சி தருவான், அவர்களை பொறுத்தது. அப்படி ரொம்ப நல்லா இருக்குது. கல்யாணம்னா இருக்கும், புடவை வேஷ்டி வாங்கணுமே, அதுக்காக கேட்டேன். புடவை வேஷ்டியெல்லாம் கடைசி நாள் வாங்கி போகிறோம், அதுக்காக அந்த டிமாண்ட் போடலை அப்படின்னு. அப்புறம் சொன்னார், புடவைக்கு என்ன பஞ்சம்பா, தாயாருக்கு எத்தனையோ பட்டு புடவை, ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டு போகிறோம் கோயிலில் அப்படின்னு சந்தோஷமாக போட்டுறது. அது வெற்றிகரமாக அந்த உபன்யாச சீரீஸ் நடந்தது. நிறைய பேர் கேட்பா பண்டிதாலாம். கோயில் அர்ச்சகர்களும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவா. அந்த உபன்யாசம் முடிஞ்ச உடனே நான் அர்த்தஜாமத்து பால் வாங்கிக்க போவேன். அர்த்தஜாமம் நடக்கும். முதல் நாள் இன்றைக்கி ஒரு 3 உத்திரணி கொடுத்தா, 2வது நாள் இன்றைக்கி 1 உத்திரணி தான், 3வது நாள்லேருந்து அரை உத்திரணி தான் கொடுத்தா. என்ன சுவாமி, அவர் அர்ச்சகர் சொன்னார், பால் குறைஞ்சி போயிடுத்துன்னு பார்க்குறியான்னு கேட்டார். 3 உத்திரணி போய் அரை உத்திரணி பால் வருது இப்போ அர்த்தஜாமத்துன்னு. எங்களுக்கு ஆசை, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு ஒரு ட்ராப் தான் வரும், ஏன்னா மக்கள் கூட்டம் வருது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கதையை கேட்க மக்கள் கோயிலுக்கு வரா, பெரிய தொண்டு செய்கிறன்னா இருக்குன்னு அவள் பாராட்டினான். அப்படி தேசிகனும் திருவேங்கடமுடையானும் அனுகிரகம் பண்ணினார்கள். இப்போது 7 காளைகளை அடக்கி திருமணம் செய்து கொண்டான் நப்பின்னையை ஆயர்பாடியில் இருந்த பொழுதே கண்ணன். ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு நக்னஜித்னு பேர். அந்த நக்னஜித் ஒரு க்ஷத்ரியன். அவன் ஒரு சுயம்பரம் வச்சான். அவன் எப்படி சுயம்பரம் வச்சான்? 7 பயங்கர காளைகளை சம்பாதிச்சான். இந்த 7 முரட்டு காளைகளை யார் அடக்கி கட்டி போடுறாளோ அவர்களுக்கு தான் என் பெண் அப்படின்னா. ரொம்ப பேர் ஆச்சரியப்பட்டா. க்ஷத்திரியர்கள்லாம் அப்படி வைக்க மாட்டா, வைசியர்களை வைப்பா. அப்படி தான் வச்சுருந்தான் கும்பன்னு, கிருஷ்ணருடைய மாமா. அவர்களுக்கு காளை அடக்கக்கூடியவனாக இருக்கணும் ஆயர் வை. முல்லை நிலத்தில் அப்படி இருக்கணும். மருது நிலத்தை ஆளக்கூடிய மன்னர்கள் அவர்கள் போர் புரியணும், நம்புற குறி தவறாமல் பானம் அடிக்கணும், அதெல்லாம் பழகணும். அந்த மாதிரி போட்டி வச்சா அர்ஜுனனுக்கு வைக்கலையா போட்டி? திரௌபதி சுயம்பரில் எப்படி போட்டி வச்சாங்க? மேலே சுற்றிகிட்டே இருக்கும் ஒரு மீன் பொம்மை, கீழே தண்ணியில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த கீழே இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்து மேலே பானத்தை போடணும் மீன் மேலே. அப்படி 3 அட்டம்ப்டுக்குள்ளே 3 தடவை தான் சான்ஸு. அதுக்குள்ளே யார் அந்த சுற்றி கொண்டிருக்கிற மீனை வீழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு திரௌபதி. இது பெரிய சேலஞ்சிங் விஷயம். அதனால தான் கிருஷ்ணன் அப்சர்வராக போனார்னு சொன்னோம். அன்பர்களே, அந்த மாதிரி போட்டியை வைக்க வேண்டியது இருக்க மன்னர்களுக்கு இடையில் இந்த மாடு அடக்கிற போட்டி என்ன போட்டி என்று சில மன்னர்கள் சொன்னார்கள். அப்போ
நீ மாடை கூட அடக்க முடியல, மனுஷன் எப்படி அடக்குவேன்? அதனால் முரட்டுக்காலை அடக்கக்கூடிய பெரிய வீரன் தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும், நான் போட்டேன்னுட்டான். அப்போ கண்ணபிரான் எழுந்தள்ளினார். கண்ணபிரானுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்குது. என்ன ப்ராக்டிஸ்? 7 காளைகளை அடக்கியிருக்கார். ஆனால் அது சின்ன வயதில் அந்த காளைகளை அடைக்கிற பொழுது கண்ணபிரான் ஒரு வரிசையாக காளையை நிறுத்தி வச்சு உள்ள டப்பும் பூந்து அடிச்சிட்டான். அந்த காளைகளுக்கு கொம்புக்கு நடுவில் டான்ஸ் ஆடுற மாதிரி அவர்களை அடித்து ஜெயிச்சிட்டான். ஆனால் இப்போ இருக்கிற காளைகள் சாதாரணமே இல்லை, பயங்கரமாக இருக்குது. அதில் கண்ணபிரான் உள்ளே நுழைந்தோட 7 வடிவம் எடுத்துக்கொண்டான். பார்த்தார், 7 கிருஷ்ணனை பார்த்தார்கள். இந்த சுயம்பரத்தில் 7 கிருஷ்ணர்கள் ஒரே சமயத்தில் 7 கிருஷ்ணனா தன்னை 7 வடிவம் கொண்டு 7 காளைகளை வீழ்த்தி தள்ளி அந்த சுயம்பரத்தில் வெற்றி பெற்று நாகரஜித்தி, அவளுக்கு சத்யா என்று ஒரு பெயர், ஏற்கனவே ஒரு சத்யபாமா இருக்கா, இன்னொரு பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுங்களா, அவளை என் சத்யா. முதல்ல இருக்கிற சத்யா யார்? அவோ எஸ் சத்யா, சத்ராஜித்தருடைய பெண்ணான சத்யா. இவ என் சத்யா, நக்ரஜித்தருடைய பெண் என் நாகரஜித், என் சத்யா. இந்த என் சத்யாங்கிறது புரியுறத நாகரஜித்தினே சொல்கிறார் நாரத பகவான். அந்த நாகரஜித்தியை திருமணம் செய்து கொண்டான். ஆகலாம் பகவானுக்கு நாகரஜித்தி விபு என்று பெயராயிற்று. இப்போ எத்தனை பத்திரிகைகள் தெரிந்து கொண்டீர்கள்? ருக்மிணியாச்சு, சத்யபாமையாச்சு, ஜாம்பவதியாச்சு, பத்ராவாச்சு, நாகரஜித்தி ஆயிடுச்சு. சத்யா என்கிற நாகரஜித்தி. ஆக இப்படி 5 மனைவிகளை பற்றி நாரதர் தகவல் சொல்லிட்டார். நண்பர்களே, இத்தனை மனைவியோடு கிருஷ்ணன் கொடுத்த நடந்து நாம் பிரமிக்க முடியுது. ஒரு மனைவியோடு நடத்துறதே கஷ்டமாக இருக்குனார் ஒருத்தர். இதெல்லாம் தெரிந்து கொண்டீர்களா? உங்கள் 1000 மனைவிகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய பேராற்றில் அழுகி உங்கள் மனைவியுடன் நீங்கள் ஆனந்தமாக இருக்க அருள் பண்ணுவான் பகவான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நாக்னஜிதி விபவே நமஹ. இதற்கு பின்னணியான ஸ்லோகம் சப்தரூபதரோ பூத்வா சப்தஹத்வா விருஷான் பஜன் நாக்னஜிதி விபுசம்யாம் பிராப்ய நாக்னஜிதி ஸ்திதः நாக்னஜிதி விபுசம்யாம் பிராப்ய நாக்னஜிதி ஸ்திதः. இதற்கு தமிழ் கோசல நாட்டுடைய நக்னஜித் வைத்த 7 காளை அடக்க 7 கொண்டான். முன்னர் முல்லை நிலத்தே பின்னையை மணந்த நிறைவுடனே நாக்னஜிதி விபுவானானே. நாக்னஜிதி விபவே நமஹ. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.